ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லான்சி கேமர். நம்ம இன்னைக்கு விளையாட போகிறது கிரானி சாப்டர் 2. இந்த கேமில் நம்ம டோர் எஸ்கேப் ஆயாச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு கிரானி 1 முடிச்சாச்சு கைஸ். கிரானி 1ல எல்லா எஸ்கேப்பும் முடிச்சாச்சு. இப்போ கிரானி சாப்டர் 2. நெக்ஸ்ட்டு கிரானி சாப்டர் 3லேருந்து போடலான்னு. நெக்ஸ்ட் வர வீடியோவில் கிரானி சாப்டர் 2ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். அப்போ இந்த கிரானி சாப்டர் 2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிரானி சாப்டர் 3ல டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். அப்போ இந்த கிரானியோட சீரீஸே முடியலாம் கைஸ். இன்னும் இது இருக்குது, ஐஸ் ஹாரர் கேமில் இன்னும் சீரீஸ் நிறையா இருக்குது, நிறையா சாப்டருங்க இருக்குது, ப்ளஸ் இன்னும் புது புது கேம்ஸ்ங்களாம் இருக்குது. அதெல்லாம் போடணும்ல இனிமேல். அதனால கண்டினியூஸாக ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் வீடியோ வரும் கைஸ். ஓகே வாங்க லெட்ஸ் ப்ளே. ஈஸிலே வச்சு ஆடுவோம். இன்னைக்கு இதாக ஆடுவோம் கைஸ், போட் எஸ்கேப் ப்ளே. நம்மளுக்கு எப்பவுமே ஈஸி தான். Day 1. ஓகே, சத்தம் போடுவோம் போய். பேட் ஹெட்டிங் ஆச்சுன்னா இதில் தான் கைஸ் நம்மளை போட்டு சாவடிக்கும். கிரானியோ கிராண்ட் பாவம். ஓடு 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 ஓடு. போகிறதுக்கு முன்னாடி டோர் லாக் பண்ணிட்டு போயிடலாம். போ வாங்கம்மா சீக்கிரம். ஆயா வரத்தான் கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ். தாத்தா சீக்கிரம் போயிடுறான். கிரானி கூப்பிடுறாங்க கைஸ் கிரானிய. இதுக்குள்ள கட்டிங் பிளேயர் யூஸ் ஆகும், இருக்கட்டும். போட் கீ போட் கீ கிடைச்சிச்சு. இதுக்குள்ள சாங் போட்டு விடுவோம் கைஸ். இது போட்டு தான் தாத்தா ஆடுவாங்க கைஸ். வா வெப்பன் கீ. ஓ இந்த ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இதில் ரிஞ்சு தேவைப்படுது. எவ்வளோ பொறுமையாக வரான் பாருங்க. சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. ஷார்ட் கன். இப்போ வாங்கடா. இங்க கிரானி மேல போய் நான் பண்றேன். எங்க அவன் கேள்வன்? கிராண்ட்பா எங்க இருக்கிற? வரான் பாருங்க. யூனியன் முடிச்சுட்டு செக்யூரிட்டிக்கு எடுக்கணும் வேற. செக்யூரிட்டிக்கு ஏச்சி 2 பேரும் ஜோடியா படத்துக்கு எடுக்கிறாங்க கைஸ். உயிரோட இருக்க மொத்தம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா செத்து கூட டிஸ்டர்ப் பண்றாங்க கைஸ். எனக்கு ஓப்பன் செக்யூரிட்டி சேஃப் கீ. இதுக்குள்ள பார்த்தாச்சா? ஹெலிகாப்டர் மேனுவல் நெக்ஸ்ட் எஸ்கேப் யூஸ் ஆகும். இப்போதைக்கு யூஸ் இல்லை. இதுக்குள்ள டோர் ஹேண்டில் யூஸ்லெஸ். ஸ்பார்க் பிளக் யூஸ்ஃபுல்லான பொருள். நான் சும்மா இருந்தாலே ஸ்பார்க் பிளக் வச்சிருக்கோம். இங்க போட்டுருவோம். நெக்ஸ்ட் இப்போ போட் கீ மேல இருக்குன்னு நினைக்கிறேன். போட் கீ இங்க இருக்கு. மேல போயிட்டு வந்துடலாம் கைஸ். மேல ஏறி இன்னும் ரிங்ஸ் எடுத்துன்னு போய் கீழே வராது. ஓப்பன் பண்ணி விடல இன்னும்.
இதுக்குள்ள போட் ஸ்டீரிங் இங்க இருக்கு. பரவாயில்ல கைஸ், எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. இங்க இங்க இதுக்குள்ள டக் டேப், இதுதான் ஹெலிகாப்டர் தேவையான தான். நெக்ஸ்ட் டே எஸ்கேப் யூஸ் ஆகும், இப்போ யூஸ் ஆகாது. கரெக்டாக டார்கெட் வச்சு கிராண்ட்பாவையோ கிரினேட் வச்சு சாவடிக்கலாமா கைஸ்? எங்க லாஸ்டா போறப்ப ட்ரை பண்ணலாம். இதுக்கோ கட் சீனு. 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சிருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கன் லோட் பண்ணிக்கலாம். சஜக் சஜக். எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியலையே. கீழே கேசோலின். பா, தேவைப்படுற பொருளெல்லாம் கிட்டத்தட்ட கெச்சிருச்சு கைஸ். இன்னும் வேறனா பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீ எல்லாம் கெச்சிச்சு, வேற பேட்லாக் கீ தான். இங்க தேங்க்யூ. வேற 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 கிராண்ட்பா, சீக்கிரம் வாப்பா. See you. I also see you. But now you can't see me. டாட்டா கழுத்து பாருங்க. ஏறு. எச்சி அந்த சைட் போனோம். கட் கட். இவன் பாருங்க, ஸ்லெண்ட்ரின் அவங்க ஹஸ்பண்ட் கைஸ். இவன் உள்ள நான் எதுவுமே இல்லை. எல்லாம் கெச்சிச்சு கைஸ். இப்போதைக்கு எஸ்கேப் ஆகுறது தான். எங்க மறைஞ்சிட்டானா? நானும் அங்கேயே நின்று பார்த்துனுங்கிறேன். போய் ஓகே, பேட்லாக் கீ எல்லாம் இங்கே எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் கைஸ். தேவைப்படுற பொருளெல்லாம் வந்து கூட அப்பா எடுத்துக்கலாம். எங்க வந்துச்சு? இங்கே இருக்குது. கேசோலின் அந்த சைட்ல இருந்து போனோம். கேசோலின். இது ரொம்ப ஈஸி கைஸ். இந்த கிரானி சாப்டர் 2ல டோர் எஸ்கேப்க்கு நெக்ஸ்ட் இது தான் ஈஸி. நெக்ஸ்ட் வேற எங்கேயோ பார்த்தனே. என்ன பார்த்தேன். போட் ஸ்டீரிங் மேல இருக்கு. சிஜுக். போட் ஸ்டீரிங். நேரத்துக்கு எந்திரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் ஷார்ட் கன் எடுக்குவோம். ஷார்ட் கன் கன்னு லோட் பண்ணி வச்சிருக்கலாம். கேம் ரொம்ப சீக்கிரம் முடிய போகுது கைஸ். நான் ஒரு ½ hour வரைக்கும் ஹெல்த் அடிக்கலாம்னா சீக்கிரம் முடிய போகுது கேம். ஏன்னா எல்லா பொருளும் ஈஸியாக கெச்சிருச்சு கைஸ். இவங்க ரொம்ப லேட்டு கைஸ். இவங்க 2 பேரு இவ்வளோ நேரம் பண்றாங்க பாருங்க.
ஆமா, போய் கிரினேட் போட்டு சாவடிக்கலாம்னு யோசிச்சேன் கைஸ். நீங்க கிரினேட் போட்டு சாவடிக்கிறேன் லாஸ்டா எஸ்கேப் ஆகிறப்போ. ஃபர்ஸ்டே போய் எல்லாம் செட் பண்ணி விட்டுலாம் கைஸ், பேசாத. ஓ சாரிப்பா கிராண்ட்பா. சாரிம்மா கிராணி. உங்க 2 பேரை கொல்லணுன்றது இது இல்லை. ஃபர்ஸ்ட் எஸ்கேப் விட்டு அப்பா போட்டு தரலான்னு நினைச்சேன். நீங்களும் அதுக்கு முன்னாடி நின்னீங்களா? சரி அப்பா போட்டு தள்ளிட்டேன். இதெல்லாம் போட்டுடலாம் கைஸ். padlock key. நெக்ஸ்ட் போட் ஸ்டீரிங் அங்கே போட்டு இங்கே இருக்கு. இது யார் ஃபோட்டோன்னு தெரியல கைஸ். அந்த ஸ்லெண்டனாவோட சைல்டோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஒன்றா போய் செட் பண்ணலாம். எங்கள் கிராண்ட்பாவோட ஆக்டோபஸ் இறங்குனா அவ்வளோத்த கதை முடிச்சு விட்டுருவாங்க கைஸ். ஸ்டேரிங்கு ஷார்ட் கட் எதாவது இருந்தால் நல்லா இருக்கும் கைஸ். பேஸ்மெண்ட்க்கு வரதுக்கு இன்னும் ஷார்ட் கட். இப்போ கேசோலின் ஃபிக்ஸ் பண்ணலாம். கேசோலின் போடலாம். கேசோலின் எவ்வளோ நேரம் ஃபில் ஆகிறதுக்கு? ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்பார்க் பிளக். ஓ ஷிட், ஸ்பார்க் பிளக் இங்கே இருக்கு. நான் எடுக்கலையோ நினைச்சேன் கைஸ். ஸ்பார்க் பிளக் எஸ்கேப் ஆகிற டைமிங்கில் கரெக்டாக அவங்கள கிரினேட் போட்டு சாவடிக்கலாம் கைஸ். ஏன்னா சும்மா அதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு ஆசையாகுது. அதுக்கு தான். எல்லாம் ஆயிடுச்சு. லாஸ்ட் பேட்லாக் கீ போட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். யாரோ குருன்ற சவுண்ட் கேட்குது. பேட்லாக் கீ சிச்சுக் ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு. கீயை உள்ள போட்டுடலாம். இதுக்கப்புறம் என்னது கீ? ரெண்டு பேரும் எந்திரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் ஃபர்ஸ்ட் கிரினேட் எடுத்துலாம் கைஸ். ஐயோ ஷி, கிராணி ஆப்போசிட்ல இருந்து வரணுமா கைஸ்? நான் அங்கேயே நின்னுட்டான். தாத்தா சீக்கிரம் போங்க மேல. இருங்க, அவன் டான்ஸை பார்க்கலாம் கைஸ். டான்ஸ் பாருங்க அவன் ஆடுறது. அங்க அவன் எங்கியத்துக்குள்ளே போயிடலாம். கிரினேட் கிரினேட் கிரினேட். கிரினேட். இதுல பொறுமையா இறங்க முடிய மாட்டேங்குது கைஸ். இறங்குனா பாருங்க டிச்சுக்கா மூக்கு வச்சுக்கிறான். இவன் 2 பேரும் ஒரே இடத்துல வர வைக்கணும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இருக்கு கைஸ். கிராணி கிராணி கிராணி. கிராண்ட்பா வாப்பா சீக்கிரம். ஐயோ
இப்போ வரான் கிராண்ட்பா. ஷிட். அங்கே திருப்பி அவன் போயிட்டோம். கூப்பிடலாம் அப்புறமா. மறுபடியும் கூப்பிடலாம். ஹங்கிரியா? பசியோட இருக்கிறியா? பார்த்துட்டானா தாத்தா? இல்ல பார்க்கல கைஸ். ஏன் கீழே போயிட்டு திருப்பி மேல வந்தான்னு தெரியலையே. கெலூனுக்கு மரம் கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். போடா போடா சீக்கிரம் போடா. போயிட்டானா இப்போ திருப்பி சத்தம் போடுவான்.